ஆய்மா என்ன பண்ண போறோம் சொல்லு. என்ன அதான் கையிலேயே வச்சுட்டு நிக்கிறீங்களே? ஆமா, சித்தி ஊருக்கு போகுதுல, அதனால சரின்னுட்டு குடல் குழம்பு கிட்ட இருந்துச்சு. குடல் குழம்பு வச்சுட்டு இது அப்படியே ஃபுல்லா வாங்கிட்டு இருந்தேன். இதுல எல்லாம் எங்க போய் வாங்குனீங்க? ஆட்டு தொட்டி. ஓகேமா, பண்ணலாமா? பண்ணிடலாம். ஓகே, இன்னைக்கு செம்மையா சமைக்கிறோம், சூப்பரா ருசிக்கிறோம். ஓகே. ஆட்டு வயிற்றுக்குள்ள இவ்வளவு இருக்கு. நம்ம வயிற்றுல இருந்தா அப்படி இருக்கும். ஆட்டு வயிற்றுக்கு போயிட்டீங்க. ஒருத்தன் சென்ட் அடிச்சுக்கிட்டு தெரியுதான். டேய், எல்லாம் தாங்க இருக்கும். வாசனையாவும் இருக்கும், நாத்தமும் அடிக்கும். ஆடுனால பேசிக்கா ஸ்மெல் அடிக்கும் தானே? ஆமா, ஆனா அது உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா இது. அவன் அப்படி சொல்றான், ஆத்த அடிக்குதான் அவனுக்கு. காலை எத்தனை மணிக்கு போய் வாங்குனீங்க? காலையில 5:30 மணிக்கு. ஆட்டு இதயம் தானே இது? இதயம் இல்ல இது. இதயம் தாமா, நெஞ்சு கூட்டுல இருந்தது இதயம் தான். வியூவர்ஸ் நீங்க சொல்லுங்க, இதயமா என்னன்னு வேணாம். சரி, ஏதோ ஆனது இதயம் தானே, ஆட்டு இதயம் தானே? ஆட்டு இதயம் இது. அதுதான் வந்து நுரையீரல். இது இல்ல இல்ல, அது நுரையீரலா கல்லீரல்? இது என்ன? இது சுவரொட்டி. இது என்ன? இதான் நுரையீரல். நுரையீரல் தானே? அப்ப அத்தனை பார்ட்ஸும் இருக்கா? இருக்கு. ஓகே. சரி, இப்ப இதான் என்ன பண்ண போறீங்க? இது வந்து ஃப்ரை பண்ண போறேன். அப்புறம் குடல் வந்து குழம்பு வைக்க போறேன். மணக்க மணக்க ஒரு ரசம். சரி, அவ்வளவுதான். சித்தி ஊருக்கு போயிடும். சாப்பிட்டு வெளியே எங்க போவோமா? வெளியே போற வேண்டிய வேலை இருக்கு, பட் வெயில் அடிக்குது, பார்த்தா பயமா இருக்கு. என்ன சொல்றான்? சாப்பிட்டு பாத்ரூம் தான் போகணும் அப்படின்றா. சரிமா, என்ன இப்படி பேசுற? ஈரல் ஆக்சுவலி எனக்கு மட்டனே உடம்புக்கு செட் ஆகாது. நான் வந்து சாப்பிட மாட்டேன் இத. ஆமா தானே? மட்டன் சாப்பிட மாட்டாங்க. சிக்கனை சொல்றீங்களா? வெளுத்து வாங்குவாங்க. நல்லது எல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. மிளகு போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, சோம்பு, 2 கிராம்பு, லாஸ்ட்ல. இன்னைக்கு கை கட்டாம இருந்துச்சு, மிக்சியை சரியாவே போடல நான். என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? பரவாயில்லையா? சுருள் பட்டை. சொல்லுங்க. சுருள் பட்டை தான், அதெல்லாம் உடைக்கவே முடியல. ஏங்க இப்படி என்ன வரீங்கம்மா? இது எதுக்குமா? ஈரலுக்குமா? சரி. முடிஞ்சிருச்சாமா? இதுக்குள்ள எப்படிமா முடியும்? அப்ப இது இன்னும் இருக்கு டைம். அம்மா வந்து எனக்காக செவரட்டி சுடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு நல்லது தானே இது? ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின் இருக்கு உங்களுக்கு. பிரெக்னன்ட் லேடிஸ், விமனுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் நல்லது. ரத்தம் அதிகரிக்கும். நம்ம வாங்கணும்ல அந்த ஆட்டு இதுல வந்து இது இருந்துச்சு. இந்த ஒரு பக்கம் வந்துட்டு குடல் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் என்னமா பண்ணணும்? இனி வந்து வந்துட்டு இந்த ஈரல் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ரெடி ஆக போகுது. இது என்ன பண்ண போறீங்க? நடுதப்பாவை அதுதான் ஃப்ரை பண்ண போறேன். ஃப்ரை பண்ண போறாங்களா? நம்ம வந்து வேற மாதிரி பண்ணுவோம். மத்த எல்லாரும் ஒரு சில பேர் அவங்கவுங்க ஸ்டைல்ல பண்ணுவாங்க. ஓகே, என்னோட ஸ்டைல்ல நான் பண்ணுவேன். வரமிளகா, பட்டை, கிராம்பு, மிளகு, சீரகம், சோம்பு, தேங்காய் இதெல்லாம் வறுத்து ஓகே அரைச்சு நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா ஃப்ரை அப்படியே அப்படியே எப்படி சொல்ற, ஒண்ணு மேல ஒண்ணு ஒட்டி இருக்க மாதிரி பண்ணுவோம். ஓகே, ஓகேமா. எண்ணெய் கொதிச்ச பிறகு இந்த இதை அம்மா போட்டுருவாங்க இல்லம்மா?
போடுங்க போடுங்க. இருக்குமா என்னது? தேங்காய் நாறு. இதோட ஸ்பெஷல் மசாலா. அங்க வந்து எங்க சித்தி வந்து நாய் கூட போராடுறாங்க. எங்க மாமா ஆம்லேட் வந்துட்டு அண்ணாக்கு போடுறாங்க. பிகாஸ் அவர் வந்துட்டு மட்டன் சாப்பிட மாட்டாரு. அவருக்கு வந்து அதுவும் வெங்காயம் போட்ட ஆம்லேட். அவதானே? என்ன காஞ்சட்டி ஊத்திடலாம். ஊத்திருங்க. என்ன தக்காளி எல்லாம் போட்டிருக்கீங்க? சிகப்பு மிளகு. சரி சாப்பிடு.